வணக்கம் பாவாட. வணக்கம். தொழிலாம் எப்படி இருக்கு? ஓஹோன்னு இருக்குப்பா. என்ன விஷயம்? எல்லாம் வழக்கம் போலதான். ஏய், நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே நீட்டுறீங்க பாத்தியா? என்ன நன்கொடையா? ஆமா, அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. சாமி காரியம் பார்த்து செய்யுங்க. சரி, ஒரு 50 ரூபாய் எழுதிக்க. நான் நீ போன வருஷம் நீர் பந்தலுக்கு 50 ரூபா கொடுத்தேன். இந்த வருஷம் மோர் பந்தல காத்தாலே உங்க இம்சம் பெருசா போச்சுப்பா. எப்படியா நான் தொழில் பண்றது? ஏ ஊசி அண்ணே, காலையில நான் கொடுத்து வச்சிருந்தேன்ல, அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிறேன். சரிண்ணே. இந்தா. ஏய், நிறுத்தலாம், நிறுத்து. என் கையில கூட நான் கொடுக்குறேன். என் மேல நம்பிக்கை இல்லையோ? எப்படி நம்பிக்கை வரும்? 10 ரூபாய்க்கு பட்டனும் ஊக்கு வாங்கிட்டு வர சொன்னோம், அதுலயே 12 ரூபாய்க்கு கமிஷன் அடிக்கிற நீ. இந்தாங்க, வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் பா. மற்ற கடைகளில் 1000 ரூபாய் குறையாம கேட்டு வாங்கிக்கங்க. ஏய், என்னடா போஸ்ட் கொடுக்குற? நூல் கண்டு மாதிரி இருக்கிற உனக்கு ஊசின்னு பேரு. போய் வேலையை பாடுறா. எங்க ஊர்ல எனக்கு கோணி ஊசின்னு பேரு. அப்ப நான் இதை விட தடியாவே இருப்பேன். நல்ல சந்தோஷமா இருக்கியோ? நீ எந்திரி. டேய் ஊசி, எதுக்கு ஒரு லிமிட் இருக்குடா? ஜாஸ்தியா போச்சு அறுத்து காக்காவுக்கு போட்டுருவேன். நிம்மதியா தொழில் பண்ண முடியல மயிலு. 63 திருவிழா சாமி பேர சொல்லிட்டு இவனுங்க தாக சாந்தி பண்றானுங்க. பாவாட, திருவிழா எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. நிச்சயம் அவன் திருவிழாக்கு வருவா. ஏன்னா நான் அவளை முதல் சந்திச்சதே எங்க ஊர் திருவிழால தான். பா போலாம். எப்படிப்பா? இங்க பாரு, இவ்வளவு துணியை நான் வெட்டி தச்சு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு கல்யாண பார்ட்டிக்கு டெலிவரி கொடு. மயிலு, என்ன? நீ ஊருக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. இந்த 6 மாசத்துக்குள்ள நீ தேடி வந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்காதுன்னு என்னப்பா நிச்சயம்? டேய், என்னடா அந்த ப்ராப்ளம்? புறாபலமா? சரியான வாழுங்க. டேய், தள்ளுங்கடா. சரியான சிம்பன்சி கூட்டம். ஐயோ, அடிபட்டுட்டே. டேய், போங்கடா. நீங்க புதுசா வந்திருக்கோம். இத நீங்க வளர்க்குறீங்களா? இதுவும் உங்களை மாதிரி தான். புரியல? இதுவும் இன்னைக்கு தான் வந்திருக்கு. புறானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? புறா மட்டும் இல்ல, அமைதியா அழகா இருக்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி கலகலப்பா துருதுன்னு இருக்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி. எனக்கும் போடுங்கப்பா. கயிறா, டேய், விடுடா.
அல்பம் சரியான தேங்காய் பொறுக்கியா இருக்கிய. அது ஒன்ன மாதிரி ஆளுங்க செய்யற வேலை. நம்ம ஸ்டைலே தனி. இந்த தேங்காவை வச்சு நம்ம ஹீரோஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்றேன்னு பாரு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. தேங்காவுல சட்னி தான் வரும், லவ் எப்படி வரும்? பிள்ளையரப்பா, அவ என்ன நினைச்சிட்டு வேணாலோ இல்ல என்னைய நினைச்சிட்டு வேணாலோ எதுவா இருந்தாலும் அதை அப்படியே நிறைவேற்றிட்டு உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். அட்வான்ஸ் அதை வச்சுக்கோ. சுவாமி, ஏன் இப்படி அலறீங்க? உங்க கால்ல தேங்காய் தானே விழுந்தது, அணுகுண்டா விழுந்தது. உங்க சத்தத்தை கேட்டு மில்லுல சங்கு தான் பிடிக்கிறாங்க நினைச்சு வேலையை விட்டு போயிட போறாங்க. இவன் போயிட்டானா? ஏன்னா உங்க ஹீரோ ரேஞ்ச் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. ஏதோ கொஞ்சம் ஆன்டி ஹீரோ போயிடுச்சுங்கண்ணா. படா, ஆன்டி ஹீரோ அங்கிள் ஹீரோன்னு இங்க தட்டு. இது நல்லா நடந்துகிட்டு இருந்த வர தப்பானி ஆக்கிட்டே மயிலே. டேய், அவ அம்மனுக்கு விளக்கேத்த போறா. நான் போய் தீப்பெட்டி தட்டுமா? தீப்பெட்டியா? உன்னை துண்டு பிடி கேஸ் நினைச்சுவாடா. டேய், ஒன்னே சொன்னாலும் ஓகே ஆகிற மாதிரி சொல்றேன். இந்த ஐடியாவுக்கு அப்புறம் குளிந்து விட்டு எரிய போகுது உங்க காதல் ஜோதி. அது எப்படி? அவ இப்போ அம்மன் சன்னிதியில விளக்குக்கு திரிய பத்த வைப்பா. அதே நேரத்துல நீ அவளுடைய தாவணிய பத்த வை. இதே மாதிரிதான் அவளும் அலறுவா. ஆனா அதை கண்டு நீ பதட்டப்படாம நேர போய் அணைச்சிரு. அணைக்கிறதுக்கா பத்த வைக்கிறது? நீ அணைக்க போறது நெருப்பு இல்ல, அவளை. அக்னியை சாட்சியா வச்சு எல்லாரும் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நீ காதல் பண்ண போற. ஓகே? இன்னைக்கு தாண்டா நான் சொன்ன ஐடியாவை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கேன். இந்த ஐடியா பின்னாடி பெருசா ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் நிலவு, கொஞ்சம் நெருப்பு. ஏண்டா, என்னடா திடீர்னு வெயில் அதிகமான மாதிரி தெரியல? எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே. ஐ ஃபீல் கம்ஃபர்டபுளா? ஆமா, அவ இன்னும் கத்தவே இல்ல. லேட் பிக்கப் இருக்கும்டா. ஓ, அது சரி. எங்கேயோ புகை வர மாதிரி இருக்க. இது கூட உனக்கு தெரியாதா? நெருப்பு இருந்தா புகை இருக்குதாண்டா தெரியும். அதாவது இது மதியம் நல்ல மணி. നിനക്ക് ഞാനേ ചുറ്റി പോടാം. ചുറ്റിയും പോടാണ്ട, ആണിയും പോടാണ്ട. മുതലേ എനിക്ക് ഊണ് പോടും. അതേ എനിക്ക് മതി. വാ 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 വാ. കണ്ടോ അമ്മ നിനക്ക് എന്തെല്ലാം വെച്ചിരിക്കുന്നെന്ന് കണ്ടോ? ഇരിക്കും. 1 2 3 4 5 എത്ര ഐറ്റം. എല്ലാം നിനക്കാ. ദേ പരിപ്പ്, പപ്പടം, ബോളി, നേന്ത്രമ്പഴം എല്ലാം ഉണ്ട്. കഴിക്ക്. ഇതാ ചൂടായിട്ട് ചോറ് കൊണ്ടുവന്നു. നിങ്ങൾ ഊണ് കഴിച്ചിട്ടില്ലയോ? അയ്യോ, എന്റെ നായർ സ്പെഷ്യലാ. ഞാൻ റിസ്ക് എടുക്കില്ല. ഓ, അത് ശരി. ഇത് വലിയ ജോക്ക്. തൊണ്ടൊക്കെ പിടിച്ചോ? വെള്ളം കൊടുക്കണേ. വെള്ളം കുടി മോളെ. മുന്നേ சாப்பாடு, പിന്നെ കളിയാട്ടം. മനസ്സിലായോ? മോളെ, ഇത് തേങ്ങാപ്പാലാ. ദേഹത്തിന് നല്ല കുളിർച്ചയാ. അടുത്ത ഓണத்துக்கு நான் வரமாட்டேன். എന്താ മോളെ? എന്റെ പുരുഷനും വരും. ഇത് വലിയ ജോക്കാണ്. ഞാൻ വരട്ടെ. என்ன அது வவ்வால் மாதிரி மேல தூங்கிட்டு? ஒழுங்கா ஒரு வேலை செய்ய தெரியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. அப்புறமா ஸ்டூல் போடலாம். முதல்ல நீயும் நானும் தனியா சினிமாக்கு போலாம். வரியா? பீச்சுக்கு? இப்ப நீ வரேன்னு சொல்லல, ஃபேன் போட்டுருவேன்.
விழுந்துருச்சுப்பா. ஓஹோ, கண்ணு தூசி விழுந்துருச்சா? கண்ணு தூசி விழுந்தா பால் ஊத்தணும்னு எங்க பாட்டி சொல்வாங்க. எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. ஆனா அது இந்த பால் இல்ல. இது வேண்டாம். பாலை ஊத்தியாத. ஏன் கத்துற? தூசி நாயிடுப்பா. அப்பா.